வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்க போகிறது இந்தியாவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் வந்து 2 நோபல் பிரைஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தும் அது தவறு விட்டதுக்கான காரணங்கள் பற்றி தான். அந்த சயின்டிஸ்டோட பேர் ஜெகதீஷ் சந்திர போஸ். ஒரு சயின்டிஸ்ட் வந்து அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி ஒரு வீட்டுக்கு இன்வைட் பண்ணி ஒரு டெமோ காட்டுறாரு. அந்த டெமோ என்ன அப்படின்னா வந்து ரேடியோ வேவ்ஸ் வந்து செவரை தாண்டி போக முடியும் அப்படின்றது தான். அவரோட காலத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு முற்போக்கு சிந்தனை. அவர் என்ன பண்ணாருன்னா, செவத்துக்கு இந்த பக்கம் வந்து ஒரு ரேடியோ வேவ் டிரான்ஸ்மிட்டரும், செவரோட அந்த பக்கம் வந்து ரேடியோ ரிசீவர் வச்சுருக்காரு. அந்த ரிசீவர் வந்து பார்த்தா ஒரு ரிலேயோட கனெக்ட் பண்ணியிருக்காரு. அந்த ரிலே பார்த்திங்கன்னா ஒரு பெல்லு கூடவும் ஒரு கன் பவுடரோடையும் கனெக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் இங்கேருந்து ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட் பண்ண உடனே அந்த ரிலே ஆட்டோமேட்டிக்காக ஆக்டிவேட் ஆகி அது கன் பவுடர் எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சும் அப்புறம் அந்த பெல்லையும் வந்து ரிங் பண்ண வச்சுருக்கு. இந்த எக்ஸ்ப்ளோர் மூலமாக வந்து உலகத்திலேயே முதல் தடவையாக மெர்க்குரி கோஹர் ரேடியோ வேவ் ரிசீவரை வந்து கரெக்டாக ஒர்க் பண்ண வச்சுருக்காரு. இந்த டெக்னாலஜி தான் ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கோனி யூஸ் பண்ணி வந்து யூஎஸ்க்கும் யூரோப்புக்கும் நடுவில் வந்து ஒரு ரேடியோ வேவ் கம்யூனிகேஷன் கிரியேட் பண்ணுற முதல்ல. இந்த சயின்டிஸ்டோட பேர் வந்து ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் சந்திர போஸ் வந்து பெங்கால் ராஜ்யத்தில் வந்து பிரிட்டிஷ் இந்தியா பெங்கால் ராஜ்யத்தில் வந்து பிறந்தார். அவர் ஸ்கூலிங் அவர் காலேஜ் எல்லாமே பெங்காலில் முடிக்கிறாரு. அப்புறம் வந்து லண்டனில் போய் இந்தியன் சிவில் சர்வீஸ் படிக்கலாம் ஆசைப்பட்டார். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லண்டன் யூனிவர்சிட்டியில் வந்து நேச்சுரல் சயின்ஸ் முடிக்கிறார். ரேடியோ அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து அந்த ஒரு ஆள் தான் பண்ணார் அப்படின்னு இன்றைக்கும் சொல்ல முடியாது. பல பேரோட முயற்சி தான் ரேடியோ இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறது. ரேடியோ முதல்ல வந்து ஆரம்பித்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஜேம்ஸ் கிளர்க் மேக்ஸ்வெல் வந்து எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ் இருக்குன்ற முதல்ல கண்டுபிடிச்சார். அப்புறம் ஹைன்ரிக் ஹெட்ஸ் வந்து அதுக்கு மேலே எக்ஸ்பிளைன் பண்ண அப்புறமா போஸ் பார்த்திங்கன்னா முக்கியமாக வந்து மைக்ரோவேவ் சைடில் வந்து ஒரு நிறைய ஒர்க் பண்ணார். அவர் முக்கியமாக ப்ரூவ் பண்ணதுனா அந்த ரேடியோ வேவ்ஸ் வந்து சாலிட் ஆப்ஜெக்ட்ஸ் மூலமாக பாஸ் ஆகும், செவரு மற்றபடி எந்த பொருள் மூலம் தாண்டும் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணார். அது எப்படி ப்ரூவ் பண்ணார் அப்படின்னா, சொன்ன மாதிரி வந்து செவருக்கு இந்த பக்கம் ஒரு ரேடியோ டிரான்ஸ்மிட்டர், அந்த பக்கம் ஒரு ரிசீவர், அந்த ரிசீவருக்கு வந்து ஒரு ரிலே, அந்த ரிலேயில் வந்து ஒரு கன் பவுடர் ஒரு பெல்லு கனெக்ட் பண்ணார். அவர் டிரான்ஸ்மிட் பண்ண இன்ஸ்டன்ட்டில் அந்த செவருக்கு அந்த பக்கம் கன் பவுடர் எக்ஸ்ப்ளோட் ஆகி அது பெல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. இது வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை. பட் ஆனால் பிரிட்டிஷ் இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா அது பெருசாக கண்டுக்கல. அவருக்கு ஒரு சின்ன சேலரி கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஒரு சின்ன ரூமையும் கொடுத்து இதில் வேலை பாரு அப்படின்னு சொல்லி விட்டு போயிட்டாங்க. போஸ் கஷ்டப்பட்டு அவரோட கண்டுபிடிப்பை லண்டனுக்கு கொண்டு போய் லண்டனில் வந்து காட்டினார். அந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணது மார்க்கோனி. மார்க்கோனி பொறுத்த வரைக்கும் வந்து எப்படியாவது ரேடியோ வந்து ஒரு வியாபாரமாக ஆக்கணும் ஆசை. ஆனால் போஸ்க்கு அந்த ஆசை இல்லாதனால அவர் பெருசாக அதை கண்டுக்கல. அவரோட மெர்க்குரி கோஹர் டிரான்ஸ்மிட்டரை வந்து மார்க்கோனி பார்த்தோன்னே அதை வந்து அவரோட சொந்த கண்டுபிடிப்பான ரேடியோவுக்கு ரொம்ப மிகப்பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு மார்க்கோனிக்கு. எவ்வளோ பேர் போஸ் கிட்ட வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி உங்களோட டெக்னாலஜி பேட்டன் பண்ணுங்கள், இப்போது பேட்டன் பண்ணாட்டி இருந்தீங்கன்னா வந்து யாரும் யூஸ் பண்ணிப்பாங்கன்னு. போஸ் சொன்னார், எனக்கு காசு பார்க்கறது முக்கியம் கிடையாது, ரிசர்ச் பண்ணுறது முக்கியம் சொல்லிட்டு பேட்டன் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா போஸ் வந்து செமிகண்டக்டர் டெக்னாலஜி, சிலிக்கான் பேஸ்ட் செமிகண்டக்டர் டெக்னாலஜி வந்து அடுத்து இன்ட்ரெஸ்ட் காட்டினார். இன்னொரு நோபல் பிரைஸ் வின்னரான சார் நெவில் மூட் அப்படின்றவர் என்ன சொன்னோம்னா, போஸ் அப்போவே 60 வருஷத்துக்கு முன்னோக்கிய சிந்தனை இருந்துச்சு. அப்புறம் என் டைப் செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்து போஸ் முன்னாடியே வந்து யோசிச்சு அதுக்கான எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கார். போஸ் அதுக்கப்புறம் காலத்தை பார்த்திங்கன்னா வந்து மரங்களுக்கும் செடிகளுக்கும் வந்து அவங்கள எமோஷன்ஸ் காட்ட முடியும், நீங்கள் வந்து அதை ஹர்ட் பண்ணிங்கன்னா வந்து அதால் வந்து ஸ்ட்ரெஸ்ஸை உணர முடியும்னு சொன்னார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்புறம் வந்து அவர் ஆன்மீகம் பக்கமாக போயிட்டார். அப்போ பல காலங்களுக்கு பார்த்திங்கன்னா போஸோட அந்த ரேடியோ டெக்னாலஜிக்காக ஒர்க் பண்ணி எந்த ஒரு ஐடியாமே யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. ரீசெண்டாக மார்க்கோனியோட பேரன் ஃப்ரான்சிஸ்கோ மார்க்கோனி வந்து போஸோட இந்த ஒரு விஷயத்தை வந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டு ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. போஸோட காலகட்டத்தில் வந்து நடந்த இந்த இன பிரச்சனைகளால் வந்து அவரோட பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் வெளியே வராமலே போயிடுச்சு. IEEE அப்படின்னு உலகம் பூரா பேசப்படுற மிக ஃபேமஸான இன்ஜினியரிங் ஆர்கனைசேஷன் வந்து போஸ் வந்து அவரோட கண்டுபிடிப்பு வந்து முக்கியமான ஒரு மைல்கல் உலகத்தோட கண்டுபிடிப்புலன்னு சொல்லி ஒரு பேர் கொடுத்துருக்காரு. இந்தியாவிலேருந்து வந்த முதல் சயின்டிஸ்ட் அவர் தான் இந்த மாதிரி பேர் வாங்கிறதுக்கு. அதே மாதிரி வந்து IEEE ரேடியோ சயின்ஸோட தந்தை அப்படின்னு சொல்லி போஸ்க்கு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. இது தவிர வந்து நிலாவில் ஒரு கிரேட்டர், அதாவது ஒரு பள்ளத்துக்கு வந்து போஸ் அப்படின்னு சொல்லி பேர் வச்சுருக்காங்க. ஒருவேளை போஸ் கரெக்டான நேரத்தில் வந்து அவரோட கண்டுபிடிப்புகளை வந்து உலகம் வந்து ரெகனைஸ் பண்ணிருந்துச்சுன்னா ஒரு 2 நோபல் பிரைஸ் கிடச்சிருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஒன்று வந்து அவரோட ரேடியோ வேவ்ஸை ஒர்க் பண்ண அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டும் செமிகண்டக்டர் அவர் கொடுத்த ஐடியாக்களும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான ஒரு சயின்டிஸ்ட்டை வந்து இந்தியா இழந்திருக்கு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.